வியூவர்ஸ், வெல்கம் டு கையளவு சமையல், சிம்பிள் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பட்டூரா. இந்த பட்டூரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவைக்கேற்ப சேர்க்குறதுக்கு உப்பு, 1.5 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஈஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஈஸ்ட் இதில் சேர்த்துடுறேன். கூடவே சர்க்கரை. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்படி லூக் வார்ம் வாட்டர் பதத்தில் இருக்கணும். இப்படி விரல் வச்சா நம்மளால் அந்த இதை தாங்க முடியணும். அந்த வெந்நீர் சூடு அவ்வளோதான் இருக்கணும். இப்போ இதில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது மேலே நல்லா நுரையாக சேர்ந்துக்கும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேலே நல்லா நுரையாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம பட்டூராக்கு மாவு பிசி ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈஸ்ட்டை சேர்க்குறோம். இந்த பட்டூராக்கு என்ன தேவையோ உப்பு நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மாவு பூரி மாவு மாதிரி நம்ம நல்லா அதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். அந்த டவ்வை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்த்துற வேணாம். இந்த பட்டூரா மைதாவில் பண்ணுறதுனால மந்த்லி ஒன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் மந்த்லி ஒன்ஸ் சொல்கிறோம்னா ரொம்ப குயிக்காக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் அக்கேஷ்னலாக பட்டூரா பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து சன்னா மசாலா நம்மளோட சேனலில் ஏற்கனவே லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசிக்கலாம். நம்ம இப்போ நம்ம நல்லா மாவு பிசிச்சிட்டோம் பட்டூராக்கு. இது மேலே ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நல்லா அதை சுற்றி ஒரு லேசாக க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாத்து வெட்டாக நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகட்டும். அது எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு இது நல்லா ரைஸ் ஆகும். பட்டூரா நல்லா சாஃப்டாக லேயர்டாக கிடைக்கும். ஸோ நம்ம அப்படி மூடி வச்சிடலாம். நம்ம வந்து அந்த பட்டூராக்கு மாவு பிசிறி வச்சு கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ரைஸ் ஆகிருக்கு. நம்ம ஈஸ்ட் போட்டது, அதாவது உப்பி இருக்குது நல்லா மாவு. இப்போ நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டு இந்த பட்டூரா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எப்படி நம்ம பூரிக்கு வந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பூரி எடுற மாதிரியே எட்டு வச்சோம்னா நம்ம இதில் ஈஸியாக போட்டு பொரிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக ஒரு 10 பட்டூராக்கு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ முதல் ஒன்று எடுத்து இதை திரும்ப அதே ஈரக்கிளாத்தை வந்து நம்ம இது மேலே போட்டு வைக்கலாம். இது திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும் நம்ம பண்ண. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக நீங்கள் எடுங்க. நான் வந்து சின்ன சின்ன பட்டூரா தான் பண்ணுறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாவை நான் இப்போ பாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு மாவை உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் பட்டூராவை இதில் போடலாம். நல்லாவே உப்புது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி. ஒரு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக வெஜிடேரியனில் சாப்பிட விரும்புகிறவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் லஞ்சுக்கு. பாருங்கள் நல்லா உப்பிருச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பட்டூராவை வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணி சாப்பிட்றோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வியூவர்ஸ்.
இது நீங்கள் எடுத்து இப்படி சாப்பிடும்போது லேயர்டாக இருக்கும் இந்த பட்டூரா. அதுக்கு தான் நம்ம இந்த ஈஸ்டெல்லாம் போட்டு பண்ணுறது. இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக சன்னா பட்டூரா பண்ணிட்டோம். நான் சன்னா பட்டூராவுக்கு வந்து சன்னா மசாலா பண்ணியிருக்கேன், கூட பட்டூரா வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியான லன்ச் ரெசிபி, டின்னருக்கும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்கான ரெசிபி தான். இது ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. வெறும் மைதாமா, ஈஸ்ட்டு இருந்தால் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் இல்லைன்றப்போ உங்களுக்கு வந்து இந்த பேக்கிங் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கிங் சோடா. ஸோ வியூவர்ஸ், மறக்காமல் இந்த பட்டூரா ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.